வெல்கம் டு பணியும் வைப்பம். என்டிபிசி பயாலஜில இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டாபிக் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல நெக்ஸ்ட் பார்த்தோம் எண்டோக்ரைன் அண்ட் எக்ஸோக்ரைன் சிஸ்டம். இது எதுக்கு கீழே வரணும்? ஹியூமனோட பிசியாலஜி, மனிதனோட உடல் அமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு மேஜர் டாபிக். அதுல நிறைய சப் சிஸ்டம் வரும். அதுல ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். அதுல அடுத்து எண்டோக்ரைன் பார்க்கலாம். இந்த முதல் கொஸ்டின்ஸ் பாங்களேன். As the gland which hang by a thin stall from hypothalamus is called the மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் த ஹியூமன் பாடி. இந்த கொஸ்டின்ல ஒரு க்ளூவே இருக்கு. அது என்ன க்ளூனா, இந்த மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இதை சொல்லும் போது ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம உடம்புல எது மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, பிட்யூட்டரி கிளாண்ட் தான் சொல்லுவாங்க. ஏன் பிட்யூட்டரி கிளாண்ட் சொல்றாங்கன்னா, அதுக்கான ரீசன் இந்த கிளாண்ட் தான் மிச்சம் இருக்கிற நிறைய கிளாண்ட் ஒன்றும் கிடையாது. தமிழ்ல பாருங்களேன், சுரப்பி தான். அப்படி அதிகமான கிளாண்டை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி இது சொல்லலாம் இந்த பிட்யூட்டரி கிளாண்ட். அதாவது இந்த பிட்யூட்டரியில இருக்கிற ஆன்டீரியர் பட், அதாவது பிட்யூட்டரி மீன்ஸ் ஒரு கிளாண்டும் அதோட மேல் பகுதி இருக்கும் பாத்தீங்கன்னா, அதுல சில ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா, மிச்சம் இருக்கிற ஹார்மோன் லைக் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சொல்லுவாங்க. அதே மாதிரி அட்டினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், பாஸ்டல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லுட்டினைசிங் ஹார்மோன்ஸ், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹார்மோன் நம்ம ஹியூமன் பாடியில. இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, வேலை பார்க்கணும்னா இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, போயிட்டு தம்பிலாம் எந்திரிங்க, நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணணும்னா ஹார்மோனை சுரக்கணும். இந்த மாதிரி என்னன்னா சொல்ற வேலை இதுதான் பார்க்கணும் இந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ். அப்ப என்ன பண்றது, ஒரு மேனேஜ் மாதிரி வேலை பார்க்கறனால, அதனால மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? எது மாஸ்டர் கிளாண்ட்? பிட்யூட்டரி. அதனால ஆன்சர் சி தான் வரும். நெக்ஸ்ட் போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கொஸ்டின் பாக்குறதுக்கு முன்னாடி, இந்த என்டிபிசி ப்ரீவியஸ் இயர்ல கம்ப்யூட்டர்ல இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அதே மாதிரி ஆப்டிடியூட்ல இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கவர் பண்ணியிருக்கோம். கம்ப்யூட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். ஏன் சொல்றேன்னா, நீங்க மிச்சம் இருக்கிற ரயில்வே எக்ஸாம் இல்லை எஸ்எஸ்சி எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டரோட இம்பார்ட்டன்ஸ் அந்த அளவு இருக்காது. பட் இந்த எக்ஸாம் பொறுத்தளவுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். அதனால நீங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிறாதீங்க. கொஞ்சம் என்னன்னா ப்ரையாரிட்டி கொடுத்து லேர்ன் பண்ணுங்க. நான் சிபிடி 1ல நம்ம நல்லா ஸ்கோர் பண்ண வச்சுக்கலாம். சிபிடி 2 ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டார்ஃபிசம் இன் ஹியூமன்? டார்ஃப்னு ஒன்று இந்த குள்ளத்தன்மை, இந்த குள்ள மனிதர்கள் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அவங்களை குள்ள மனிதர்கள் சொல்லும் போது என்னன்னா, ஏதோ இதுல என்னன்னா ஒரு growth இல்லை. ஸோ அந்த growth இல்லாதனாலதான் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த டார்ஃப் அந்த குள்ளத்தன்மை இருக்காங்க. அப்ப அந்த growth சம்பந்தப்பட்ட ஏதோ ஹார்மோன் என்ன பண்ணலாம், வேலை பார்க்கல அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? அந்த ஹார்மோனை தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்த ஹார்மோன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹியூமனோட டார்ஃபிசத்துக்கு ரீசன்? நம்ம முந்தின கொஸ்டினே பார்த்தோம். பிட்யூட்டரி கிளாண்ட் தான் என்ன அப்படின்னா கம்ப்ளீட் க்ரோத் ரிலேட்டடா மேனேஜ் பண்ற ரோல் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா மிச்சம் இருக்கிற கிளாண்ட் எல்லாத்தையும் போயிட்டு வந்துடுன்னா நீ வேலை பாருன்னு சொல்லி சொல்ற வேலை என்ன, பிட்யூட்டரி கிளாண்ட். அப்ப இதுதான் மேஜரான என்னன்னா எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துற க்ரோத் ஹார்மோன். இந்த இடத்துல க்ரோத் தான் ஒழுங்கா இல்லை. அப்ப எந்த ஹார்மோன் ரெஸ்பான்சிபிளா இருக்கும்? கண்டிப்பா இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் ஒழுங்கா சுரக்காம இருக்கும். ஸோ அதனாலதான் என்னன்னா இந்த குள்ளத்தன்மை எல்லாம் வருது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னதான் வரணும் நீங்க பாருங்க. பிட்யூட்டரி கிளாண்டா இதுதான் க்ரோத் ஹார்மோனுக்கான முக்கியமான வேலை. இது எப்போ கம்மியா சுரக்குதோ அதனாலதான் டார்ஃபிசம் வரும். மிச்சம் இருக்க அந்த பாங்க்ரியாஸ் இருக்கு பாத்தீங்களா, பாங்க்ரியாஸ் எதை ப்ரொடியூஸ் பண்ணா, இன்சுலின் அண்ட் கிளைகோகான் இதெல்லாமே எதுல ரிலேட்டடா பிளட்ல இங்கேயே கொடுத்துருக்கேன். பிளட்ல சுகரை ரெகுலேட் பண்ற முக்கியமான ரோல். அதாவது இந்த இன்சுலின் என்ன பண்ணணும், சுகரை அதிகமா போக விடாது, கண்ட்ரோல் பண்ணி கம்மியா வைக்கும். இந்த குளுக்ககான் என்ன பண்ணணும், ரொம்ப கம்மியா போக விடாம ஓரளவு மீடியம் ரேட்ல வைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆவரேஜா என்னன்னா பிளட்ல சுகரை மேனேஜ் பண்ற ரோலுக்கான ஹார்மோனை எது ப்ரொடியூஸ் பண்ணி விடணும், இந்த பாங்க்ரியாஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். மிச்சம் இருக்கிற தைராக்சின், அந்த தைராய்டு அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, கழுத்துல கட்டில வரும் பாத்தீங்கன்னா, அந்த தைராய்டு கிளாண்டு ஒழுங்கா ப்ரொடியூஸ் ஆகலைன்னா எது வரும் அப்படின்னு பார்த்தா காய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கழுத்துல வர கட்டி. அடுத்து பாருங்க, அட்ரலின். அட்ரலின் என்ன எது ப்ரொடியூஸ் பண்ணணும், அட்ரலின் கிளாண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இது எது ரிலேட்டடான ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ் ஒன்றும் கிடையாது. இப்ப டக்குன்னு ஏதாவது ஒரு சண்டைன்னு வச்சுக்கலாம், ஒரு பட உடப்பு உருவாக்கும் பாத்தீங்கன்னா, அதுதான் அதுக்கு ரீசன் அட்ரலின். இப்ப ஏதாவது ஒன்று சண்டைக்கு போறோம் அப்படின்னா பயங்கர என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மாதிரி பம்பா இருப்பாங்க பாத்தீங்களா. ஸோ அந்த இதெல்லாம் ரீசன் இந்த கிளாண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும், அது அட்ரலின். அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சீதா வரும். பாங்க்ரியாஸ் வராது, தைராக்சின் வராது, அட்ரலின் வரான்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்து தேர்ட் பாருங்களேன். விச் கிளாண்ட் ஹெல்ப் டு கண்ட்ரோல் பிளட் பிரஷர் இன் ஹியூமன் பாடி? நல்லா ஞாபகத்துல வச்சுக்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம் பாத்தீங்களா, அங்கேயே சொன்னேன். பாங்க்ரியாஸ் என்ன பண்ணும்னா பிளட்ல சுகர் லெவல் ரெகுலேட் பண்ணும். ஆனா இங்க என்ன சொல்லிருக்கணும், பிளட்ல பிரஷர், ரத்த அழுத்த சம்பந்தப்பட்ட எந்த கிளாண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எந்த கிளாண்ட் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அட்ரினல் கிளாண்ட் தான் வரும். ஏன் அட்ரினல் கிளாண்ட் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ரீசன்
அட்ரினல் கிளாண்ட் வந்து நிறைய இதை ப்ரொடியூஸ் பண்ணும். இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா கார்டிசோல் ஒன்றும், இன்னொன்று வந்துன்னா ஆல்டோஸ்டிரான், இன்னொன்று வந்து அட்ரிலின். அட்ரிலின் என்னன்னு பார்த்தோம், ஃபிளைட் ஆர் வந்து ஃபிளைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்டிசோல் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப வந்து என்ன அப்படின்னா, இந்த மன அழுத்தத்துல இருக்கும்போது வந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஹார்மோன் வந்து கார்டிசோல். அதை எது ப்ரொடியூஸ் பண்ணா அட்ரினல். நம்ம மன அழுத்தத்துல இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாதிரி ப்ரெஷரா இருக்கும் தெரியுங்களா. ஸோ அந்த மன அழுத்தம் அது லீட் டு என்ன வரும், பிளட் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடும். ஸோ அதனால என்னன்னா சம்திங் ரிலேட்டட் டு வந்து இதோடது அட்ரினல் கிளாண்டோடது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். சரி, அடுத்து போயிடலாம். அவ்வளவுதாங்க. இதுல வந்து என்ன அப்படின்னா மெதுவாக பார்க்கும் எண்டோக்ரைன் எக்ஸோக்ரைன் ரிலேட்டா கிளாண்ட் தான் கேட்கறாங்க. கிளாண்டை வச்சு என்னன்னா எந்த கிளான் என்ன வேலை பார்க்கும், இதை மட்டும் நம்ம லேர்ன் பண்ணிட்டு வச்சுக்கலாம். இதுல இருந்து கேட்கும்போது வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது வந்து கண்டினியூஸா என்ன பார்த்தலாம், டிஸ்கவரி அண்ட் வந்து வேக்சின்ஸ் வந்து பார்த்தலாம். ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். ஜஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தலாம். இங்க பாருங்க, ஹூ காயின் த டெர்ம் புரோட்டோபிளாசம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தா ஜுவான் எவங்கலிஸ்டோ புரிக்கின்ஸ். அதாவது ஒன்றும் கிடையாது, புரோட்டோபிளாசம் என்பது வந்து நம்ம செல்லுக்குள்ள வந்து சில ஃப்ளூயிடான சப்ஸ்டன்ஸ் அது இருக்குன்னு சொல்லிட்டு யாரு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருப்பானா, இவதான் சொல்லியிருப்பாங்க, ஜுவான் எவங்கலிஸ்டோ வந்து நம்ம புரிக்கும். அடுத்து ஆப்ஷன்ல வந்து இங்க பாருங்க, ஸோ ஆன்சர் வந்து இதா வரும். வச்சிருக்க இந்த ராபர்ட் கூக்கன், சிஜே மென்டல், சார்லஸ் டார்வின். ஜஸ்ட் என்னன்னு மட்டும் நமக்கு யாரு எதிரேற்றனை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரியும் ராபர்ட் கூக் வந்து இவர என்ன பண்ணிருப்பாரு, செல்லை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிஸ்கவர் பண்ணிருப்பாரு. அடுத்து சிஜே மெண்டல் சொல்லிட்டு ஆப்ஷன் வந்துச்சுன்னா இவர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒண்ணு கிடையாது, இந்த ஹெரிடிட்டி ரிலேட்டடா நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால வந்து இவர் சொல்லுவாங்க. அது சார்லஸ் டார்வின் சொல்லவே தேவையில்ல, ரொம்ப ஈஸியானது. தியரி ஆஃப் வந்து எவல்யூஷனை வந்து என்ன சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னதான் வரும்னா ஏதா வரும். நெக்ஸ்ட் போயிடலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டேர்ம் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் த பயாலஜிக்கல் ஸ்டடி ஆஃப் அனிமல் பிஹேவியர். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்றேன்னா, நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம் எடுத்துக்கலாம், இல்ல ரயில்வேல அதர் எக்ஸாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துன்னா இந்த ஸ்டடியை வச்சு வந்து கேட்டுருவாங்க. ஸோ அதை வந்து ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. அனிமல் பிஹேவியர் ரிலேட்டடா எதை வந்து சொல்லுவாங்கன்னா, அதாவது அனிமல் பிஹேவியர் ரிலேட்டடா ஸ்டடி பண்றாங்கன்னா அதுக்கு பேர் வந்து எந்தோலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆப்ஷன்ல எட்டியாலஜி அப்படின்னு இருந்தது. எட்டியாலஜி என்னன்னா, ஒரு டிசீஸ் வந்து வருது, நோய் வருதுன்னா அதுக்கான காரணம் என்ன, எங்க இருந்து உருவாகுது, இதை பத்தி வந்து என்னன்னா ரிசர்ச் பண்றாங்க அப்படின்னா அதுதான் வந்து நம்ம எட்டியாலஜி. அடுத்து எத்தோனாலஜி மீன்ஸ் வந்து என்னன்னா ஆந்த்ரோபாலஜியோட வந்து ஒரு பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்றும் கிடையாது, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்களா. இப்போ ஆப்பிரிக்கா, ஏசியா, அமெரிக்கா, யூரோப், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பீப்புள் இருக்காங்கன்னா அவங்களோட கேரக்டர் கல்ச்சர் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ரிலேஷன்ஷிப்பை வந்து ரிசர்ச் பண்றவங்க தான் வந்து எத்தனாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து எண்டோமாலஜி. எண்டோமாலஜி ரிலேட்டட் என்னன்னா இன்செக்ட் பத்தி ஸ்டடி பண்றாங்க அப்படின்னா அதான் வந்து எண்டோமாலஜி. அப்ப என்ன, எத்தோலஜி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னா டில இருக்கு. இது ஈஸின்னு சொல்ல முடியாது, பட் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ரைட்டா? சரி, அடுத்து போயிடலாம். தேர்டு பாருங்களேன். TAS is a branch of science that aim at improving the genetic quality of the human population. எக்ஸாம்ல அந்த மாதிரி கொஸ்டின் வந்தா நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க ஜெனட்டிக் பத்தி பேசுறாங்க, மரபணு, அப்ப ஆப்ஷனை பார்ப்பாங்க, எஸ் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஆன்சரா எடுப்பாங்க. பட் இது வந்து தப்பு. ஏன் தப்புனா, அவன் கேள்வி நான் வந்து நல்லா கவனிங்களேன். இம்ப்ரூவிங் த ஜெனட்டிக் குவாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. வெறும் ஜெனட்டிக் குவாலிட்டி பத்தி சொல்லல, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து சில ஸ்டடி இருக்கு. அதுவும் பர்டிகுலரா ஹியூமனோட பாப்புலேஷன் சம்பந்தப்பட்டது. அதை வந்து எது அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வேணும், யூஜெனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஜெனிக்ஸ் ஒன்றும் கிடையாது, ஜெனட்டிக் குவாலிட்டி தான். எப்படிலாம் வந்து ஹியூமன் பாப்புலேஷன் ஜெனட்டிக் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஸ்டடி பண்ணலாம், ரிசர்ச் பண்ணலாம். அதன் மூலம் வந்து ஹியூமன் பாப்புலேஷன் எந்த ஒரு டிசீஸ் இல்லாம வந்து எப்படி வந்து அந்த ஹெரிட்டரி அந்த ஒவ்வொரு ஜெனரேஷனா வந்து என்னன்னா எவ்வளவு ஆரோக்கியமா வர்றதுக்கான ரிசர்ச் தான் என்ன சொல்லணும், யூஜெனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, இப்ப இந்த கல்யாணம் எல்லாம் பண்ணும்போது எதுக்கு அத்தை முறை மாமா முறை அப்படின்னு பாக்குறாங்களே, அதாவது செலக்டிவான ப்ரீடிங் இருக்குல்ல, இல்ல அதர் இன்டர்வென்ஷன்லாம் வந்து நம்ம சொல்றது எல்லாமே வந்து ஒரு சயின்ஸ் பேக்கிங் இருக்கும். அதை பத்தி அதாவது இப்ப நம்ம பேசுற இதை பத்தி யார் வந்து ரிசர்ச் பண்ணிருப்பானா, யூஜெனிக்ஸம். அடுத்து பார்த்தா பயோ டெக்னாலஜி. இங்க பயோ அப்படின்றதுக்கு பயோனா என்ன, லிவிங் ஆர்கானிசம், அதாவது உயிருள்ள ஆர்கானிசத்தை வச்சு அதன் மூலம் என்னன்னா டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் கிரியேட் பண்ண முடிஞ்சதுன்னா அதான் வந்து பயோ டெக்னாலஜி. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா லிவிங் ஆர்கானிசம் பாக்டீரியா எடுத்துக்கலாம். சில நல்ல பாக்டீரியா இருக்கும், அதன் மூலம் என்ன பண்ணுவாங்க, யோகர்ட் வந்து தயாரிப்பாங்க. இல்லையா நம்ம கடல் தண்ணியில வந்து ஆயிலாம் கொட்டிருச்சு அப்படின்னா அந்த ஆயில உறிஞ்சுகிறதுக்காக வந்து சில பாக்டீரியா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா இதுல இருந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இல்ல இதோட பேஸ் அப்படின்னு பார்த்தா பயோ டெக்னாலஜி.
அடுத்து ஜெனடிக்ஸ். ஜெனடிக்ஸ் என்ன? நம்ம ஹெரிடிட்டி பத்தி டீட்டெயிலா வந்து ரிசர்ச் பண்றது, ஜீனை பத்தி லேர்ன் பண்றது, இதுதான் வந்து ஜெனடிக்ஸ் வரும். அடுத்து எபிஜெனடிக்ஸ். எபிஜெனடிக்ஸ் ஒண்ணும் கிடையாது. இப்ப இதுவுமே வந்து ஜீன் ரிலேட்டடானதான். ஆனா எப்படின்னா, இப்போ ஒரு ஃபேமிலி மட்டும் எடுத்து அவங்க சந்ததியில எந்த மாதிரிலாம் வந்து ஹெரிடபிள் சேஞ்ச் வந்து நடந்திருக்கு. இதை ஸ்டடி பண்றதுக்கு பேர் தான் என்ன? எபிஜெனடிக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அப்ப இதை வச்சு சொல்லும் போது என்ன? கேள்வி இம்ப்ரூவிங் த ஜெனடிக் குவாலிட்டி. அதனால ஆன்சர் வந்து யூஜெனிக்ஸ். சரி, யூஜெனிக்ஸ். அதனால ஆப்ஷன் வந்து சி தான் வரும். சரி, அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தா அவ்வளவுதாங்க. இதுல வந்து 3 கொஸ்டின் தான். அப்ப என்ன, இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த எண்டோகிரைன்ல ஒரு 3 கொஸ்டின், இதுல ஒரு 3 கொஸ்டின். எதையும் பெருசா வந்து இன்டெப்த் போல பேசிக்கா தான் கேக்குறாங்க. நம்ம ப்ராப்பரா வந்து லேர்ன் பண்ணோம். ப்ரீவியஸ் வச்சு லேர்ன் பண்ணாவே எனக்கு தெரிஞ்சு வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். நான் இதுல சொன்னாலுமே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.